முதல்ல வந்து இந்த படத்தோட டைரக்டர் கருணாகரன் பற்றி பேசிட்டு அதுக்கு பிறகு அடுத்தடுத்த விஷயங்கள். கருணா வந்து சசி, கருணா, பாலசேகரன் சார், பாலாஜி சார், அப்புறம் எங்கள் சர்க்கிளில் இருந்த எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நல்ல நண்பர். நாங்கள்லாம் தமிழில் படம் பண்ணிகிட்டு இருக்கப்போ இப்போது முருகதாஸ் இங்கே எங்களுக்கு ஈக்குவலாக எங்களை தாண்டி கூட சொல்லலாம் பவர்ஃபுல்லாக அங்கே வந்து எல்லா ஹீரோவும் விரும்பக்கூடிய மிக சூப்பரான ஒரு டைரக்டர். அங்கே அவருடைய படம் ஆனந்தமலைன்னு ஒரு படம், அதான் முதல் படம். நானும் என்னுடைய திருமணமாகி போய் முதல்ல பார்த்த ஒரு படமும் அந்த ஆனந்தமலை படம் தான். அந்த படம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் எடிட்டிங் ரூமில் வந்து பார்ப்பேன் கருணாவை வந்து விஜயன் சார் எடிட்டிங் ரூமில் வச்சு. அப்போ வந்து அவர் வேறு ஒரு படத்துக்காக எடிட்டிங் வந்திருப்பார், நான் வந்து வேறு ஒரு படத்துக்காக வந்திருப்பேன். அந்த விஜயன் சார் எடிட்டிங் ரூமில் தான் மீட் பண்ணுவோம். சடனாக ஒரு தடவை வந்து நான் உன்னிடத்தினை குறித்து ஒர்க் பண்ணுறப்போ ஒரு கிரவுண்டில் நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் தள்ளி பார்த்தா ஒரு மணல் வந்து ஒரு லைட் சோர்ஸில் ஒரு மணல் மேலேருந்து போட்டு மரத்து மேலேருந்து ஒரு நல்ல ஒரு லைட்டிங்கில் ஏதோ ஒரு ஷார்ட்டு அறவை எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து விக்ரமன் சார் கேட்டார், யாரே அது என்ன படம் ஷூட்டிங் தெரியல, பார்க்குறது நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே நான் போய் அங்கேருந்து போய் பார்த்தேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங்கில் வச்சு கருணாவை பார்க்குறேன். எனக்கும் அவருக்கான அந்த எடிட்டிங் ரூமில் இருந்தது, அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தா ஒரு நாள் எடிட்டிங் ரூமில் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தெலுங்கு படம் முடிச்சுட்டு ஒரு கார் அப்படி பாஸ் ஆகி போச்சு. உள்ளே கார் ஓட்டிகிட்டு போகிறது யாரும் பார்த்தா கருணா போயிட்டு இருந்தார். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கப்போ தான் நம்மளுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் நம்மளும் இந்த மாதிரி ஷூட்டிங் எடுப்போம், அவர் மணல் போகிற மாதிரி நம்மளும் ஒரு லைட் போட்டு என்னைக்கிட்ட எடுப்போங்கிற ஒரு ட்ரீம் இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்குவோம் ட்ரீம் இருக்கும். சடனாக போய் தெலுங்கில் போய் பெரிய ஹிட் அந்த படம், அந்த ஆனந்தமலையின் படம். அதுக்கு பிறகு தொடர்ந்து நிறைய படங்கள். அதுக்கப்புறம் அவர் பண்ண முக்கியமான படங்கள் வந்து உல்லாசங்க உற்சாகங்க, நியூ பேஸ் வச்சுட்டு பெரிய ஹிட்டாச்சு. அதுக்கு பிறகு பிரபாஸ் வச்சு ஒரு படம், அதுவும் பெரிய ஹிட்டு. அது தொடர்ந்து இந்த படம். இந்த படத்துடைய ஹீரோவுடைய படத்தை வந்து ராமன் படத்தை நான் ஒரு படம் பார்த்ததில்ல, நேரடியாகவும் நான் பார்த்ததில்ல. கலக்கிட்டு அப்படி கருணா ஸ்பாட்டில் ரொம்ப உற்சாகமாக எல்லாரையுமே, என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு அது. அனுகாஷன், தமன்னா, மேக்ஸிமம் பார்த்தா என் செட்டில் யாராக இருப்பாங்களோ எல்லாருமே இருந்தாங்க. கொஞ்சம் பக்கத்தில் கருணா வந்து மேக்ஸிமம் அந்த தமன்னாவும் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட, உங்களுடைய மாதிரியே அவர் எனர்ஜியாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி இருக்கார், அவருடைய ஒர்க்கெல்லாம் உங்களை விட ஒர்க் பண்ணும்போது இருக்கிற ஃபீல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். கருணா கதை சொல்கிறது வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். சொன்ன கதையும் மேக்ஸிமம் அதை வந்து 90% எடுக்க ட்ரை பண்ணுவார், அதுக்கு உண்மையாக இருப்பார். என்ன விஷயங்கள் படித்தாலும் பேசினாலும், இங்கே நல்ல ஒரு எனர்ஜியாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டாலும் உடனே சசிக்கு கருணாவுக்கு உங்களை பேசணும்னு எனக்கு தோணும். கருணாவும் அந்த மாதிரி தான். சமயத்தில் இப்படி ஒரு புக்கு படித்தேன், அதை வாங்கி படிங்கன்னு சொல்லுவார். கொஞ்சம் இலக்கியம், நல்ல ஒரு கமர்ஷியல் தேட்டர் மூடு தெரிஞ்ச ஒரு மிக சரியான ஒரு டைரக்டர் கையில் ராம் வந்து தமிழுக்கு அறிமுகமாகிறார். ஒரு தமிழும் தெலுங்கும் ரெண்டும் அந்த சினிமாவும் தெரிஞ்ச ஒருத்தர் இந்த படத்தை பண்ணுறதுல ப்ளஸ் என்னென்னா, இந்த டைட்டில் இங்கே எப்படி இந்த லெட்டரிங் பேட்டர்ன் இருக்கணும், இந்த மூடு எப்படி இருக்கும், அது எல்லாமே முழுமையாக தெரிஞ்ச ஒரு டைரக்டர் பண்ணும்போது அதோடைய நல்லாயிருக்கும் அந்த ரீச்சு. ராமு வந்து நேரடியாக அன்றைக்கி பார்த்தேன். அவரை வந்து ஸ்க்ரீனில் இப்போ பார்க்குறப்ப தான் தெரியுது என்ன எனர்ஜின்னு சொல்லி. பார்த்தா ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பையன் மாதிரி இருக்கார். ஆனால் படத்தில் பார்த்தா பின்னுறீங்க சூப்பர். எனக்கு பெரிய ஒரு எனர்ஜி எனக்கு தொத்துனுச்சு. அந்த ராம் வந்து இங்கே ராமுடைய வரவு தமிழ் சினிமாவுக்கு மிக முக்கியமான வரவாக இருக்குன்னு நான் வந்து வாழ்த்துறேன். அவரை இந்த மேடையில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ப்ளீஸ் ராம் வாங்க, மேடைக்கு வாங்க. இங்கே தமிழில் மிக சிறப்பான ஒரு பேஸ் உங்களுக்கு அமையணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். மதன் கார்கி சமீபத்தில் வந்து அவ்வளோ எனர்ஜியான சாங்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. யாரை விட்டாலும் விடாட்டாலும் தமன்னா விட்டுறக்கூடாது. நான் வந்து ஹைதராபாத் இப்போ சமீபத்தில் போனப்போ ஒரு பெரிய இன்சிடெண்ட். எனக்கு பையா படம் எடுத்த சேம் ரோட்டில் நான் உள்ளே போயிருந்தப்போ நான் சொன்னேன் என் அசிஸ்டண்ட்ட, இதே ரோட்டில் தான் வந்து பையா வந்து எடுத்தோம் கணக்கு, இந்த இடத்துல தான் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டே போயிட்டு இருந்தேன். கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். பார்த்தா கரெக்டாக அந்த படத்தில் நான் யூஸ் பண்ண சேம் அதே ஸ்டைல் ஆஃப் கார் ஒன்று, அந்த லேன்சர் காரு, அதே வார்த்தை எழுதி வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு ட்ரீம் மாதிரி இருக்குது, 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து அதே மாதிரி கார் வருதுன்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் தள்ளி பார்த்தா சேம் அந்த அந்த வண்டி ஒரு பெரிய யூனிட் எல்லாமே நின்றுச்சு. இன்னொரு கார் அதே மாதிரி பிரித்து பார்ட்டாக வச்சுருந்தாங்க. இவன் பையன் தான் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது, என்ன படம்னு தெரியல, நிறுத்தி கேளுங்கன்னு சொல்லி தள்ளி வண்டியை நிறுத்திட்டு அசிஸ்டண்ட் போய் கேட்டான். தமிழில் பையா அந்த படம் மாதிரியே இருக்குது அப்படி சொன்ன உடனே, ஆமாம் பெங்காலியில் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கே தெரில
எதுக்கு நீ இதெல்லாம் கேட்குறோன்னா, இல்லை ஒரிஜினல் டேரக்டர் வண்டியில் உட்காந்துருக்காரோன்னே அந்த கேமராமேன் மொத்த பேர் டேரக்டர்லாம் ஓடி வந்துட்டாங்க. சார் சூப்பர் ஃபிலிம் சார், இது எங்கே ஷூட் பண்ணி அங்கே ஷூட் பண்ணிங்கன்னு கேட்டாங்க. இம்மீடியட்டாக எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு, தமன்னாவுக்கு மொத்த யூனிட்டுக்கு எல்லாருக்குமே. தமன்னாவுக்கு சீரியஸாக ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டுருக்கேன், சார் நான் கூட மார்னிங் பார்த்தேன் சார், சேம் கார் என்னை கிராஸ் பண்ணிச்சுருந்தாங்க. அப்போ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு ஸ்பாட்டில் போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். சமீபத்தில் எனக்கு பெரிய சந்தோஷம் அதுதான். நம்ம படத்தை எங்கேயோ ஒரு மூலையில் வேற ஒரு மொழியில் எடுக்கிறது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கருணாகரன், முருகதாஸ், கௌதமேனன், என்னை சேர்த்துக்கலாம், லிங்குசாமி, சசி, பாலசக்திவேல் சார், இன்னும் எங்களுடைய சரியான நண்பர்கள் பண்ணுற எல்லா வரிசையிலையும் எங்களையும் ஏறி மீச்சு அடிச்சு தூக்கிட்டு மேலே போகணுன்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ. எடிட்டிங் ரிப்போர்ட்டை சுற்றி ஒரு சின்ன கூட்டம் வரும். ஏன்னா அது ரிப்போர்ட்டை பார்த்து எல்லாமே எடிட்டிங் ரிப்போர்ட்டை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா, சரி நானும் கிட்ட போய் பார்த்தேன். கிட்ட பார்த்தோன்னு தெரிஞ்சது, அதில் வந்து எடிட்டிங் ரிப்போர்ட்டில் வந்து காதல் தேசம் படத்தோட எடிட்டிங் ரிப்போர்ட்டு, தபு, வினீத், அப்பாஸ் இவங்களை எல்லாத்தையுமே நாங்களாம் எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதுவோம். அவர் படமாக வரைஞ்சி வச்சுருக்காரு. அப்படியே தபு அழுகிற மாதிரி. சும்மா ஷூட்டிங்கில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்போம் நமக்கு தெரியும். ஃபாஸ்ட்டாக எழுதுறதே நமக்கு புரியாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவர் வந்து டிராயிங் பண்ணியிருக்காருன்னும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் அந்த எடிட்டிங் ரிப்போர்ட்டுக்கே அவ்வளோ பெரிய ஃபேன். அதுக்கப்புறம் தான் யார் இது எழுதுனதுன்னா மாதிரி வரைஞ்சதுன்னு கேட்டால் கதிர் சாரோட அசோசியேட் கருணாகரன் சொல்லி, அப்போ தான் கருணாகரன் எனக்கு வந்து பழக்கமானார். எப்பயுமே அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். எடிட்டிங்கில் ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகம். அதேமாதிரி அந்த 90s எண்டில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து சென்னையிலேருந்து பிரிஞ்சு ஹைதராபாத் போயிட்ட பிறகு தமிழுக்கும் தெலுங்குக்கும் பெரும்பாலும் நிறையா கம்யூனிகேஷன், ரீமேக், டப்பிங் எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த டைமில் முதல் முறையாக தமிழ்லேருந்து தெலுங்குக்கு போய் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை கலக்கின ஒரு ஆள் கருணாகரன். அவரோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து அது 100 days சில்வர் ஜூப்ளி அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டு மாதிரி மாறி 40 crores கலெக்ஷன், 60 crores கலெக்ஷன் அப்படிங்கிற க்ரோர்ஸ் கணக்கில் ஃபஸ்ட்டு பார்த்ததும் ஆனந்தமழை, தொழி பிரேமா தான். மிகப்பெரிய பிரேக் வந்து அன்னைக்கு பவன் கல்யாணுக்கு கொடுத்த படம். அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து திருப்பதி சாமி போனார், உதயசங்கர் போனார், நான் போனேன். இங்கேருந்து நிறைய பேர் போய் அந்த ஜூப்ளி ஹில்ஸில் வந்து நிறைய தமிழ் டைரக்டர்கள், தமிழ் அசிஸ்டன்ட் டைரக்டருங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து நிறைய கதவுகள் திறக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு முதல் காரணம் வந்து கருணாகரன் தான். இப்போ வந்து அவர் எப்போ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வருவார்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்த பல இயக்குனர்கள், நண்பர்களில் நானும் ஒருத்தன். இன்றைக்கி வந்து அவர் வந்து அவரோட தமிழ் ஃபில்மை இங்கே வந்து நம்ம முன்னாடி லான்ச் பண்ண போகிறார் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் வந்து அவரை வந்து இந்த மேடையில் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. நம்ம எல்லோரும் ஒரு கரகோஷம் எழுப்பி கைத்தட்டி கருணாகரன் இந்த மேடை கூப்பிடுறோம். கஜினி படம் நான் எடுத்தப்போ ஹிந்தியில் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு மாண்டேஜ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதாவது கதைப்படி வந்து அந்த டைரியில் படித்து ஃப்ளாஷ்பேக் ஆரம்பமாகும். அந்த கதை வந்து முடிகிறது வந்து நியூ இயர் அன்னைக்கு முடியும். ஸோ எனக்கு வந்து கிறிஸ்மஸை வச்சு ஏதோ ஒரு மாண்டேஜ் வேணும். அந்த கிறிஸ்மஸ் அப்போ அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஒரு சின்ன மாண்டேஜ் எனக்கு தேவைப்படுது. அது பொண்ணு வேறு ஒரு ஹெல்பிங் நேச்சர் உள்ள ஒரு பொண்ணு அப்படிங்கிறபோது எனக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து அந்த பிளாட்ஃபார்மில் வாழ்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் வயிற்றுலேருந்து அந்த உள்ளேருந்து எடுத்து டாய்ஸ்லாம் கொடுத்து அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற குழந்தைங்களுக்கு போவா. இதை பார்த்து ஹீரோ அட்மையர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் வந்து அவரோட தொழி பிரேமாவில் யூஸ் பண்ணியிருந்தார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே அந்த மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். கிறிஸ்மஸை வச்சு அதை விட சிறப்பாக ஒன்று யோசிக்க முடியல. உடனே கருணாகரனுக்கு நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹிந்தி படம் ரீமேக் பண்ணிகிட்ருக்கேன், அதை வந்து அந்த ஒரு மாண்டேஜை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணார். செல்லம் படமே ஓன் படம் செல்லம் எடுத்துக்க செல்லம் அப்படின்னாரு. ஸோ அதுதான் அவரோட மனசுக்கு ஒரே உதாரணம். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் ஜிவி பிரகாஷ் என்னோட கூடிய சீக்கிரமே என்னோடய நிறுவனத்துலேருந்து பணிபுரிய போகிறோம். அதில் அவரோட சாங்ஸுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன். அப்புறம் மதன் கார்கி, அவர் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் பாட்டு எழுதிட்டார், சைனீஸ்லேயும் எழுதிட்டார், காதலை பற்றி 12 மொழிலையும் பாட்டு எழுதிட்டார். அவரை ஹிந்தியில் கொண்டு போயிட்டு ஹிந்தி மொழியில் ஒரு பாட்டு எழுத வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்தளவுக்கு ஹைலி டேலண்டட். எல்லாமே ராம் வந்து ஏற்கனவே இப்போ இதில் பார்த்தோம், இவர் மாதிரி தான் ஏதோ ஒரு அழகான ஒரு சாக்லேட் பாய் மாதிரி கதவு ஓரத்தில் நின்றுட்டுருக்காருன்னு பார்த்தேன். ஆனால் அங்கே காட்டின விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அதிரடியாக இருந்தது. தமன்னா தமிழ்லேருந்து
தெலுங்குக்கு கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. கூடி சீக்கிரம் கருணாகரன் மாதிரி கொஞ்சம் பேர் திரும்பி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கூட்டு வரணும். தொடர்ந்து நிறைய தமிழ் படங்களும் அவங்க பண்ணணும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏனென்றால் காதல் என்பேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அந்த ப்ரெஸ் மீட்லேயும் நான் கலந்துக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயக்குனர் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் நிறைய படம் நான் பார்த்துருக்கேன். கருணாகரனுடைய படங்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமான படங்கள். லாஸ்ட்டாக வந்து டார்லிங்னு ஒரு படம் ஃபஸ்ட் டே ரிலீஸ் ஆச்சு. சென்னையில் தான் நான் படம் பார்த்தேன். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு லவ் ஸ்டோரி. பிரபாஸ்ன்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோவை அவ்வளோ அற்புதமாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணி ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த படம் உல்லாசங்க உற்சாகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிடியில் அவ்வளோ அற்புதமான படங்கள். இந்த மாதிரி இயக்குநர்கள் வந்து தமிழுக்கு இல்லையே அந்த மாதிரி நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். இப்போது அவர் இந்த படத்தை தமிழ் தெலுங்காக பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் ராம் வந்து நீங்கள் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோ. அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. ஆனால் அவருக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக தெரியும். எனக்கு தெலுங்கில் இருக்கிற நிறைய நடிகர்களுக்கு தமிழ் நல்லா தெரியும். ராம் சார் தமிழ் நல்லா வரும்ல உங்களுக்கு? எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் தெலுங்கு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நான் தெலுங்கு சினிமாவில் நிறைய ஹீரோக்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெதர் நீங்கள் வெங்கடேஷ் சாரில் ஆரம்பித்து நீங்கள் நாகார்ஜுனா சார், சிரஞ்சீவி சாரில் நீங்கள் போயிட்டு நம்ம யங் ஹீரோஸ் எல்லாம் ஹாப்பனிங் ஹீரோஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா தமிழில் தான் ஃபஸ்ட்டு பேசுவாங்க. நம்மக்கிட்ட வந்து தெலுங்கில் பேசணும் எதிர்பார்க்க மாட்டாங்க, இங்கிலீஷில் பேசணும்னு. அவங்க தமிழ்லேயே பேசுவாங்க. வெதர் அல்லு அர்ஜுன் எடுங்க, இல்லை நீங்கள் வந்து ராம்சரண் எடுங்க, எல்லாருமே தமிழ் பேசுவாங்க. அவ்வளோ அற்புதமான தமிழ் தெரிஞ்ச ஹீரோக்கள் தான் வந்து தெலுங்கில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இதில் எத்தனை பேருக்கு தெலுங்கு தெரியாது. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தமிழ் நல்லா தெரியும். அதனால் வந்து இந்த லாங்குவேஜில் அவர் நடிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜும் பண்ணால் மார்க்கெட்டை பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி தமிழ் படங்களுக்கு தெலுங்கு டப்பிங்கில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அது மாதிரி இல்லாமல் தெலுங்கு படத்தில் நடிக்கிற எல்லா நடிகர்களும் பெரிய நடிகர்களும் தமிழ் படங்களும் நடித்தா, பைலிங்குலாக நடித்தா ஒரு பெரிய மார்க்கெட் கிடைக்கிறது பெரிய விஷயம். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். கண்டிப்பாக ஆடியோ ரிலீஸ்க்கு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஜிவி பிரகாஷனுடைய ஒரு ஃபென்டாஸ்டிக் மியூசிக்கில் ஏனென்றால் காதல் என்பேனே ஒரு பொய்ட்டிக்கான ஒரு லைன். அது மாதிரி இது ஒரு பொய்ட்டிக்கான லவ் ஸ்டோரியாகவும், அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா ராம்னுடைய அற்புதமான ஆக்ஷன் பார்த்தீங்க, ட்ரெய்லர்ஸ்லாம் பார்த்தீங்க, சாங்ஸில் அவ்வளோ அற்புதமான ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த படத்தில் கண்டிப்பாக அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் அது மேக்கிங் அந்த ஃபிலிமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிறைய காமெடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பீட்ரையினுடைய காமெடி, அந்த நீங்கள் நடந்து வர்றது ஸ்டைலு, கோக் பாட்டில் வைக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, காமெடியான, என்டர்டெய்னிங்கான, ஜாலியான ஒரு படத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.